ஹலோ ஹாய், வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் மேரேஜ் ஸ்டைல் சித்ரன்னா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊர் லெமன் சாதம் தான் அவங்க வந்து சித்ரன்னான்னு சொல்கிறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், அடுத்து சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு வேர்க்கடலை, முந்திரி இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போவே வறுத்து எடுத்தால் தான் நமக்கு வந்து அது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணும்பொழுது அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா இது வந்து வறுத்துக்கலாம். முந்திரி வந்து ரொம்ப கருகிடக்கூடாது, நல்லா வறுத்தால் தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்பொழுதுமே உப்பு வந்து எண்ணெயிலே சேர்த்துருவேன். இது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு இதில் சேர்த்தா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுன்றதுனால நான் இப்படி சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம நல்லா வந்து கருகாமல் நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவு நான் சீரகம் தான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே இப்போ வந்து நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் கருக விட்டுறக்கூடாது எதையும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது பூஜைக்கு போயிருந்தேன். அப்போ தான் அவங்க வீட்டில் இது கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு அவங்க பட்டாணியும் கேப்சிகம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நான் ரெசிபி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இது வந்து மேரேஜ் ஸ்டைலுன்றதுனால உங்களுக்கு வந்து கேப்சிகம், பட்டாணி இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. இப்போ வந்துட்டு அடுத்து கொஞ்சமாக பட்டாணி தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த தேங்காய் மிக்ஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து காய் எல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து இதை வதக்கி விட்டுட்டுருக்கிறேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து மசாலா தான் சேர்க்க போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டோமா, இந்த எண்ணெயிலே சேர்க்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு கலர் நல்லா டார்க்காக வரும். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்தா அது அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இப்போ இந்த ஆயிலே சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சா, அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும், தண்ணிலாம் போட தேவை கிடையாது. இதை ஜஸ்ட் அப்படியே கிரைண்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது இது கூட நான் வந்து ஜீரா ரைஸ் தான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸ் கிளறும் பொழுது நல்லா வந்து நம்ம ஊர் துளசி பச்சரிசி சொல்லுவோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து ரொம்பவும் குழைய விடாமல் ரொம்ப விரையாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வடித்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு ரைஸை கொஞ்சமாக லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம். நமக்கு புளிப்புக்கு தகுந்த அளவு நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு மூடி வேணாலும் ஒரு மூடி சேர்த்துக்கோங்க, இல்லை 2 ஃபுல் பழமும் சேர்த்து பிழிஞ்சிக்கிறதுனாலும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து லெமன் சாறு எடுத்து அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதத்தில் கிளறுவோம். இவங்க வந்து லெமனை வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி அப்படியே கிளறுறாங்க. இந்த டைப்பும் நல்லா தான் இருக்குது. இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருக்க முந்திரி, வேர்க்கடலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவங்க ஸ்டைலில் சொல்ல போனால் சித்ரன்னா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது வீடியோக்காக சொல்லலை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை லைக் மூலியமாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.